ஓம் முருகா! வெற்றிவேல் முருகா! என் அன்பு பிள்ளையே, மனதில் உன்னவரை நினைத்து கொண்டு ஒன்றை தொடு. நீ அவருடன் சேர்வாயா மாட்டாயா என்பதை உன் அப்பா நான் சொல்கின்றேன். உன்னுடைய அன்பு எவ்வளவு ஆழமாக இருக்கிறது என்பதனை சோதிக்கும் ஒரு சிறிய பரீட்சையாகவே நினைத்துக்கொள். நீ அவர் மீது அளவு கடந்த அன்பை வைத்துள்ளாய். அது எனக்கு நன்றாக தெரியும். நித்தமும் என்னிடம் வேண்டுவதும் அதேதான். எப்படியாவது என்னை அவருடன் சேர்த்து வைத்து விடுங்கள் அப்பா. எனக்கு வாழ்க்கையாக அவராகவே இருக்கின்றார். எனக்கு வரனாகவும் வாழ்க்கை துணையாகவும் அவரே வர வேண்டும். அவர் இல்லை என்றால் என் உயிரை விடவும் நான் தயாராக இருக்கின்றேன். தயவு செய்து எங்களை பிரித்து விடாதீர்கள் அப்பா என்று நீ கேட்கும் அழுகும் உன் குரல் எனக்கு கேட்காமல் இல்லை தங்கமே. ஒவ்வொரு இரவும் மனதில் பல கவலைகளை சுமந்து கொண்டு நீ உறங்க செல்கின்றாய். அந்த கவலைகளில் உன்னவரை பற்றிய கவலைத்தான் அதிகம். என்னத்தான் அவருடன் சந்தோஷமாக பேசி சிரித்தாலும் அவர் எப்பொழுதும் உன்னுடனே இருப்பாரா என்ற சந்தேகம் உனக்கு இருக்கின்றது. அவருடன் நீ இணைவாயா என்ற குழப்பம் இருக்கின்றது. உன்னுடைய குழப்பத்திற்கான பதில், நீ நிச்சயம் உன்னவரை அடைவாய். அவருடன் உன்னுடைய வாழ்க்கை இனிதே தொடங்கும். நீ திருமணம் என்று ஒன்று செய்தால் அவரைத்தானே திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாய். உன்னுடைய மன வாழ்க்கை அவருடன் தான் இனிதே ஆரம்பிக்கும். அவரே உனக்கு வரனாக, வாழ்க்கை துணையாக, வாழ்க்கை முழுவதும் உடனாகவும் இருப்பார். கவலை கொள்ளாதே. உண்மையான அன்பு, உண்மையான காதல் என்றும் தோற்பதில்லை. சில சமயங்களில் தோற்பது போல இருந்தாலும் அது இறுதியில் வென்றுவிடும். நீ வாழ்க்கையில் இதற்கு முன்னால் பலமுறை என்னிடத்தில் கூறினாய், உண்மையாக இருந்தேன், ஏமாற்றப்பட்டேன். நேர்மையாக இருந்தேன், எல்லாவற்றையும் இழந்தேன். கண்ணியத்தோடு பழகினேன், காயப்பட்டேன். நியாயம் பேசினேன், அவமதிக்கப்பட்டேன். கேள்வி கேட்டேன், நிராகரிக்கப்பட்டேன். உதவி செய்தேன், பழியை ஏற்றுக்கொண்டேன். தவறுகளை எதிர்த்தேன், விமர்சிக்கப்பட்டேன். வார்த்தைகளை நம்பினேன், மனது உடைந்தேன். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த போலி மனிதர்களிடம் இருந்து நான் நிறைய கற்றுக்கொண்டேன் அப்பா என்று வாழ்க்கையை வெறுத்திருந்தாய். இப்பொழுது இவரை பார்த்த பிறகுதான் உனக்கே வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு வந்தது. இவரோடு இருந்தால் என்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என்று எண்ணி அவரை விரும்ப தொடங்கினாய். அதனால் மட்டுமே உனக்கு நிம்மதி பிறந்தது. அவரால் மட்டுமே உன்னுடைய அத்தனை காயங்களையும் கஷ்டங்களையும் போக்கிவிடும் மருந்தாக இருக்கின்றார். அதனால்தான் நீ அவரை வாழ்க்கை துணையாக ஏற்க வேண்டும் என்று நினைக்கின்றாய். நிச்சயம் உன்னவரை நீ மணப்பாய். இது உன் அப்பாவின் சத்திய வாக்கு. பயம் கொள்ளாமல் தைரியமாக இரு. ஓம் முருகா! வெற்றிவேல் முருகா!